சிஓபிடி அப்படின்ற வியாதி என்ன அப்படின்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். அதுவும் ஆஸ்மா மாதிரியே நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். பட் காமனா இது யாருக்கு வரக்கூடியது அப்படின்னா சிகரெட் அல்லது பீடி, டொபாக்கோ ஸ்மோக்கிங் பழக்கிறவங்களுக்கு நுரையீரல் டேமேஜ்னால வரக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய். இந்தியாவில் ரொம்ப காமனா காஸ் ஆஃப் டெத் சொல்லக்கூடிய வியாதிகள்ல டாப் 3 லிஸ்ட்ல இருக்கிற நோய் சிஓபிடின்றது. காற்று மாசுபடுறதுனால, அது உங்க வீடு இருக்க இடமா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல இப்ப டெல்லி மாதிரி இடங்கள்ல பொதுவாகவே காற்று மாசுபடுறது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தொடர்ந்து நம்ம இருக்கும்போது நம்ம சுவாச குழாய்கள்ல டேமேஜ் ஆகி சிஓபிடி என்ற வியாதி வரலாம். வேற சில காரணங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் காமனான காரணங்கள் இல்லை. ஜெனட்டிக் காரணங்களா இருக்கலாம், நம்ம பிறக்கும் போதே ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கலாம், டிபி மாதிரி வியாதிகள் வந்ததுக்கு பிறகு சிஓபிடியா மாறலாம், ஆஸ்மா நோய் ரொம்ப நாளா சரியான முறையில் சிகிச்சை எடுக்காம இருக்கும்போது சிஓபிடி வியாதியா மாறலாம். இப்ப சிஓபிடி வியாதியோட சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஆஸ்மா நோயோட சிம்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப காமனான காரணம் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்ன்றதுனால ஸ்மோக்கிங் அவாய்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸ்மோக்கிங் அவாய்டன்ஸ், அது இல்லாமல் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எடுக்கிறது, பேஷண்ட்டுக்கு வேக்சினேஷன், தடுப்பூசிகள் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி. ஸ்மோக்கிங் செசேஷனை உதவி பண்ற மாதிரி மருந்துகள் இருக்கு. அவங்களால ஸ்மோக்கிங் நிறுத்த முடியல அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு. ரொம்ப நாள்பட்ட நோயாயிடுச்சு, அவங்களால சாதாரண வேலைகள் கூட செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சிஜன் இல்லைன்னா நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்ற NIV கருவிகளும் அவங்கள உதவி பண்றதுக்கு இருக்கு.